சங்கீதக்காரன் விதமாக சொல்கிறார், பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமாண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலே நன்றியோடு கூட உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே தகப்பனே, கடந்த நாட்களிலே நீர் பாராட்டின எல்லா கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய பிரயாணங்களிலே கையின் கிரியிலே உம்முடைய கிருபை இருந்த தயவு இரக்கங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நன்றி உள்ளத்தோடு கூட தகப்பனே, கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் வண்ணமாக உங்களுடைய சமூகத்தில் சிறு கூட்டமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆலய ஆராதனையை தகப்பனே நீர் அங்கீகரித்துக் கொள்ளும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னையும் எங்களையும் இந்த நேரத்தையும் தகப்பனே நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆலய ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்தும் என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏறெடுக்கின்ற பாடல்கள் மூலமாக தகப்ப நீர் மாத்திரம் மகிமைப்படும். ஆண்டவரே, எங்களுக்கல்ல சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே என்று சொல்லி தகப்பனை ஆவியோடும் உண்மையோடு கூட உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கேட்கிற வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ள வசனமாய் மாற்றி தாரும். ஆண்டவரே, அந்த வசனங்களை தகப்பனே கடந்த வாரத்திலே கேட்ட செய்தியை போல வசனங்களை கேட்பவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் அதை மற்றவர்களுக்கு பிட்டு கொடுக்கிறவர்களாகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.